ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஷைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பன் எப்படி செய்யலாம் வீட்டிலே அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 1 எக் வேணும். அதுக்கு வந்து எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அது வந்து நம்ம வந்து எக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஈஸ்ட் வந்து சர்க்கரை சாப்பிட்டு தான் வளரும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து ஆக்டிவ் ஆகிடும். அது கூட நம்ம வந்து 1 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்சு இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்க் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு, சுகர், எக், மில்க் இதெல்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து அது நல்லா ஆக்டிவ் ஆகிடும். அது கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே வாசனை இல்லாத வெஜிடபிள் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஏன்னா ஆயில் சேர்க்கும் போது அது நல்லா வந்து பிசைய ஈஸியாக இருக்கும். மாவு கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் பிசையும் போது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மைதா மாவு நான் வந்து ஆல் பர்பஸ் ஃபுல் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் வந்து கொஞ்சம் ஃபோன் இருந்ததால் நான் வந்து இப்படி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் போட்டிருக்கேன். மைதா மாவு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ளார் ஐ மீன் வீட் ஃப்ளார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் மைதா மாவு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நல்லா வந்து நீங்கள் கையிலே நல்லா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையலாம். நல்லா வந்து ஃபஸ்ட்டு பிசையும் போது கையில் ஒட்டணும். நம்ம வந்து மாவு வந்து பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. நம்ம மாவு வந்து தொட்டு பார்த்தா கையில் அப்படி ஒட்டணும். அப்படி இருக்கணும் மாவு. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் ப்ரெட் வந்து வரதுக்கு ப்ரெட்டோ பன்னு செய்யும்போது நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், அந்த கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் மாவு. வச்சு நம்ம வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பிசையும் போது இப்படி ஒட்டினாதான் மாவு வந்து நல்லா ஒரு பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து பிசையணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டரோ இல்லை வந்து லைட்டாக வந்து மாவு லைட்டாக போட்டு கூட நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக விடாமல் நம்ம வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்படி பிசையணும். கொஞ்சம் நல்லா மாவு வந்து எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி நல்லா இழுத்து பிசையணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒட்டி பிசையணும். அதுக்கப்புறம் ஒட்டாமல் வந்துடும் மாவு. ஒரு 5 நிமிஷம் கை நல்லா வந்து வச்சு நல்லா வந்து பிசைஞ்சோன்னா மாவு ஒட்டாது. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் வந்து ப்ரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். போட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வந்து ஊற வச்சிடலாம் மாவை.
பாருங்க, நான் வந்து 1 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். மாவு பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்ட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா உப்பி வந்திருக்கு. மாவு இப்படி உப்பி வரணும். அப்பதான் வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆயிருந்தா தான் பிரெட் நல்லா சாஃப்ட்டா வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாரி பால் பாலா நம்ம வந்து எடுத்து பெசஞ்சு, தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். நான் வந்து ஏர் ஃப்ரையர்ல தான் இன்னைக்கு பண்ண போறேன். நான் ஏர் ஃப்ரையர்ல வச்சுக்கிறேன். இந்த மாரி பெசையணும். பெசஞ்சு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து 4 7 பிரெட் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மாரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். 2 கப் போட்டா மேக்ஸிமம் 7 ஆர் 8 வரும். 8 பன் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க இது மறுபடியும் நம்ம வந்து பூஃபிங் பண்ணிடலாம். பூஃபிங் பண்ணும்போது நல்லா வந்து இதை விட நல்லா பெருசா ஆக்டிவ் ஆகும். பாருங்க பூஃபிங் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் பூஃபிங் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேலே வந்து நான் வந்து எக் ஒயிட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் வைக்கிறேன். 10 மினிட்ஸில் வந்து இது நல்லா வந்து ரெடி ஆகிடும். பாருங்க 10 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஏர் ஃப்ரையரில், டக்குன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. மேலே வந்து நம்ம பட்டர் இல்லைனா மில்க் அப்படி இல்லைனா வாட்டர் எது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும் எதுவுமே நம்ம அப்ளை பண்ணலன்னா. அதனால் நான் என்கிட்ட பட்டர் இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட வாட்டர் அது மாதிரி எது இருந்தாலும் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு வந்துச்சு பன்னு. நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே பழகிடும். நீங்கள் கடையில் ப்ரெட்டே வாங்க மாட்டீங்க. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.